Welcome to Logic Bits. I am Vinod Kumar. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கான்செப்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு கிளாஸோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். எ கிளாஸ் இஸ் எ யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். பில்ட்இன் டேட்டா டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர், ஸ்ட்ரிங், இது எல்லாமே பில்ட்இன் டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வி த யூசர் நம்மளோட பர்பஸ்க்காக நம்மளோட தேவைக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப் தான் கிளாஸ். கிளாஸ் இஸ் அ யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது இஸ் லைக் எ டெம்ப்ளேட். பேஸ்ட் ஆன் த டெம்ப்ளேட் வி வில் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லலாம். ஒரு பில்டிங் பிளான், பிஃபோர் கன்ஸ்ட்ரக்டிங் எ பில்டிங், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு பில்டிங் பிளான் போடுறோம். பேஸ்ட் ஆன் த பிளான் ஒன்லி வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் த பில்டிங். அந்த சேம் கான்செப்டில் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் பிளான் மாதிரி, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆக்சுவல் பில்டிங் மாதிரி. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். பேஸ்ட் ஆன் த ப்ளூ பிரிண்ட் வி வில் இம்ப்ளிமெண்ட் சம் ஆப்ஜெக்ட். By using class, code and data can bind together. By using the concept of class, we are binding together code and data. Class அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மூலமாக டேட்டாவையும் கோடையும் நம்ம பைண்ட் பண்ணுறோம். அதாவது டேட்டா இருக்குது, அந்த டேட்டா மேலே எந்த கோடு ஆக்ட் பண்ணுதோ அந்த கோடையும் டேட்டாவையும் நம்ம கிளாஸ் மூலமாக லிங்க் பண்ணுறோம், பைண்ட் பண்ணுறோம். This is an important benefit of class. Class is a basic unit of encapsulation அப்படின்னு சொல்லுவாங்க. A class contains instance variables and methods. A class contains instance variables and methods. ஒரு கிளாஸ்க்குள்ளே instance variables இருக்கும் and methods இருக்கும். Variables also called as attributes. வேரியபிளோட இன்னொரு நேம் attributes. வேரியபிள் நம்ம attributes அப்படின்னு சொல்லலாம். Whenever objects were created for a class, memory will be allocated. ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், அந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மெமரி அலோகேட் ஆகும். By using objects, we can access the variables and methods of the class. ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளையும் மெத்தடையும் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். By using the dot operator. ஃபஸ்ட்டு கிளாஸோட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். கிளாஸ் இஸ் a keyword followed by name of the class. கிளாஸுங்கிறது keyword followed by name of the class. கிளாஸோட நேம்க்கு அடுத்தது we have to use the colon symbol. colon symbol நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளாஸ்க்குள்ளே we can have variables and methods. Variables are attributes, methods are functions. கிளாஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு நேம் ஆஃப் த கிளாஸ். ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ் நேமுக்கு அடுத்தது we are using the colon symbol. So the student class consists of two variables. Student name, S name stands for student name. The class student contains two variables, student name and age. Student nameக்கு நம்ம நல் வேல்யூ கொடுத்துருக்கோம். நேம் அப்படிங்கும் பொழுது ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதனால் நம்ம நல் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஏஜுக்கு 0ங்கிற வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எப்படி நாம் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது. இப்போ கிளாஸ் க்ரியேஷன் பற்றி பார்த்தோம். அடுத்தது ஒரு கிளாஸுக்கு எப்படி நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது. வெரி சிம்பிள் சின்டாக்ஸ். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் followed by equal to operator. After the equal to operator we have to mention the name of the class. ஆப்ஜெக்ட் நேம் முதல்ல மென்ஷன் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் நேமுக்கு அடுத்தது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அதுக்கு அடுத்தது எந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த கிளாஸை நம்ம அந்த கிளாஸோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸ்டூடெண்ட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ், இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ வேரியபிள்ஸ், ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஏஜ். இந்த ஃபோர்த் லைன் லாஸ்ட் லைனில் பாருங்கள், ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் லைனில் STUD is the name of the object. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு STUD அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். STUD is the name of the object, equal to operator followed by
name of the class. Name of the class என்ன student. Next we can move on to the program, my dear friends. So in the example program la student அப்படிங்கிறது name of the class. Student அப்படிங்கிறது name of the class followed by the colon symbol. Colon symbol is important. This is class declaration. Class வந்து நம்ம இந்த பாயிண்ட்ல டிக்ளேர் பண்றோம். நான் கமெண்ட் கொடுத்திருக்கேன். So student name. Yes name அப்படின்றது student name. Student nameல ஏதோ ஒரு நேம் கொடுத்திருக்கேன். ஓகே. ஏஜ் வந்து 19. So இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு இந்த பாயிண்ட்ல stud is a name of the object. இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றோம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு stud அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வந்து இங்கே நான் டிக்ளேர் பண்றேன். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஃபாலோட் பை நேம் ஆஃப் த கிளாஸ். by using the print statement. இந்த அதுக்கப்புறம் ரெண்டு print statement நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் print statementல ஸ்டூடெண்டோட நேமை வந்து டிஸ்ப்ளே பண்றேன். செகண்ட் print statementல ஸ்டூடெண்டோட ஏஜை வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவே ஸ்டூடெண்டோட நேமையும் ஏஜையும் நம்ம பிரிண்ட் பண்றோம் அவுட்புட்ல. கிளாஸ்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்றோம். அந்த கிளாஸுக்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, அந்த ஆப்ஜெக்ட் மூலமா எப்படி நாம ஒரு கிளாஸோட மெம்பரை ஆக்சஸ் பண்றது, அதுதான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். இப்போ stud அப்படிங்கிறது நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். stud இஸ் a நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த வேரியபிள். இங்கே வந்து stud is a name of the object. stud is a name of the object. age is the name of the variable. எப்படி நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்றோம்? by using the dot operator. இங்கே வந்து பாருங்க, we are using the dot operator. by using the dot operator we are accessing the variables of the class. ஸோ ப்ரோக்ராமில் வந்து அவுட்புட்டில் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்காட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட் ஏஜ் ஈக்குவல் டு 19 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ரன் மெனுவில் போய் ரன் மாடியூல் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் ஸ்காட், ஸ்டூடெண்ட் ஏஜ் 19. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.